உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன மிதுன லக்கண சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கி பாதகாதிபதி பற்றி அனலைஸ் பண்ணுறோம். பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் ரொம்ப நாளாகவே இதை நான் ஆராய்ச்சி பண்ணது. மாரகாதிபதி பெருசாக மாரகத்தை செய்யக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் அந்த ரொம்ப முடியாத நிலைமையில் வயசான காலங்களில் அந்த காலகட்டங்களில் ஏதாவது ஆபத்து ஏற்படுமாங்கிற சூழலில் அனலைஸ் பண்ணி அது கரெக்டாக வந்திருக்கு. அது எப்போதும் நல்லா இருக்கிறவங்களாம் அந்த மாரகங்கள் பாதித்ததில்லை என்ன அனுபவத்தில். எனக்கெல்லாம் மாரகாதிபதி உபய லக்கணமாக, உபய லக்கணத்திற்கு 7-11 கூடையவன். 7 கூடையவன் பாதகாதிபதியும் அவனே, மாரகாதிபதியும் அவனே. அப்போ எனக்கு தனுசு லக்கணத்துக்கு 7 கூடையவன் புதன் தான், மாரகாதிபதியும் அவனே, பாதகாதிபதியும் அவனே. அந்த பாதகாதிபதியும் மாரகாதிபதியும் எனக்கு எந்த கெடுதலும் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த கிரகம் எந்த இடத்தில் நிற்கிறதோ அந்த பாவக காரகத்துவத்தை கெடுத்து விட்டுருச்சு. 5ஆம் இடத்துல எனக்கு இருந்தது பூர்வீகம் இல்லை. பூர்வீகத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம், மைக்ரேட் ஆகிட்டோம். புரியுதுங்களா? ஆக உங்களுடைய ஜாதக அடிப்படையில் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லக்கணம் மிதுன லக்கணம். அப்போ மாரகாதிபதி யார்? குரு. பாதகாதிபதியும் மாரகாதிபதியும். இந்த மாரகாதிபதி செவ்வாய். என்னுடைய இந்த செவ்வாயினுடைய திசை மேசராசி செவ்வாய் திசை ஒருத்தருக்கு நடக்குது, மிதுன லக்கணம். இந்த செவ்வாய் திசையில் தான் கோடி கோடியாக சம்பாதிச்சார். லாபாதிபதி 11 கூடையவன், அதுவும் 11ஆம் இடத்திலேயே. அதனால் நாம் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு கிரக தாக்கங்களை சொல்வதை விட அந்த கிரகங்கள் நமக்கு பாதகமும் மாரகமும் எதை செய்கிறன்னா குந்தகங்கள், குந்தகத்தை விளைவிக்கக்கூடிய காலகட்டங்கள். அந்த திசை நடக்கும் பொழுது எந்த பாவகத்தில் இருக்கோ அந்த பாவகத்தினுடைய காரகத்தன்மைகள் கெட்டுப்போகும். இப்போ உதாரணமாக நம்ம குருவை எடுத்து பேசுவோம். சரிங்களா? குரு செவ்வாய் எல்லாமே ஒன்று தான். நீங்கள் செவ்வாயாக இருக்கட்டும். இப்போ குரு பாதகாதிபதி 7ஆம் இடத்துல இருக்குது. இப்போ எப்படி பாதகத்தை செய்யும்? 7ஆம் இடம்னா என்ன? அது பார்ட்னர்ஷிப், நட்பு, நண்பர்கள், கணவன் மனைவி. அந்த திசை நடக்கும்பொழுது அவங்க ரூபத்தில் அவங்களால பாதகமான சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். இதை 8இல் இருந்தால் கெட்டு போச்சு, நல்லது. இந்த லக்னத்திற்கு குரு 8இல் போய் நீசமாகி அந்த திசை நடக்குதோ, நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணேன். அப்போ நிறைய இப்போ 7 கூடையவன் 8இல் நீசம்னா கல்யாணம் ஆகாதா? மன வாழ்க்கையை பாதிக்குதா? அது என்ன நட்சத்திர சாரம்னு பார்க்கணும். அது சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கா, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கா, செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கா? இப்போ உதாரணத்துக்கு மாரகாதிபதியாகிய 11 கூடையவன் செவ்வாயினுடைய சாரம் பெற்று குரு இருக்கிறார், அந்த இடத்துல நீசமாகி இருக்கிறார் அப்படின்னா பாதகம் மாரகம் ரெண்டுமே பலவீனமாகுது. அந்த ஸ்டார் லார்டு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அது உங்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் நான் சொல்கிறது புரியும், இதில் புரியாது. இப்போ பாதகாதிபதி 8இல் கெடுவதால் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். அது உங்களுக்கு நன்மை. அந்த திசை நடக்கும்பொழுது, இல்லைனா அந்த குரு பற்றி பாதகாதிபதி பற்றிலாம் பேசக்கூடாது. இப்போ மாரகாதிபதி அந்த திசையோ புத்தியோ செவ்வாய் நடக்குது அப்படின்னா ஏதாவது உடம்பு முடியல, ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருங்க, இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, அப்போ மாரகாதிபதியினுடைய புத்தியோ அல்லது அந்தரமோ சூட்சுமமோ நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய காலம் என்று டிக்ளேர் பண்ணுவோம். மற்றபடி அந்த கிரகம் அது பாட்டுக்கு இருக்கும். இப்போ பாதகாதிபதி 9இல் இருந்தால் வெளிநாட்டு பிரயாணம், அப்பாவுடைய சொத்துக்கள், அப்பாவுடைய சொத்தை பிளச் பண்ணி லோன் வாங்குறது, அப்பா கூட பார்ட்னர்ஷிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறது, அதிர்ஷ்டத்தின் மூலம் வருமானம் வருமா என்றால் இல்லை. அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடியது நல்ல யோகமா என்றால் இல்லை. அதே மாதிரி உயர்கல்வி பிஹெச்டி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா பாதகாதிபதி 9இல் இருக்கார், அதில் தடைகள் வரலாம். அதே 10இல் இருந்தால் பாதகாதிபதி 10இல் செய்கிற தொழில் வகையில். இப்போ ஒருத்தர் வந்தார் இன்றைக்கி ஜாதகம் பார்க்குறது ஈரோட்டிலேருந்து, மிதுன லக்கணம், குரு திசை, குரு 10ஆம் இடத்துலேயும் ஆட்சி, ராக திசை முடிஞ்சு குரு திசையில் 16 வருஷம். அரிசி கடைலாம் வைப்பீங்க அப்படின்னா, ஆமாங்க சார் அரிசி கடை வச்சோம், எல்லாமே பண்ணாங்க. இந்த 16 வருஷம் எனக்கு தொழில் இப்படி தானே இல்லை. இப்போ அடுத்தது அவர் மிதுன லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி திசை சனி திசை வருது.
அந்த சனி தான் உங்களுக்கு யோகம். நீங்கள் 62 வயசுலேருந்து தான் வாழ ஆரம்பிக்க போகிறீங்க ஏன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்போ அவர்கிட்ட நம்ம பேட்டி எடுப்போம். 16 வருஷம் என்னங்கண்ணா பண்ணீங்க? 10 தொழில் பண்ணங்கிறாரு. எதுவுமே எல்லாம் உங்கள் பேரில் தான் பண்ணீங்களா? ஆமாம், எல்லாம் என் பேரில் தாங்க. மேச ராசிக்காரர் அவர், மிதன லக்கணம், எல்லாம் அவர் தெளிவாக சொல்கிறார். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறோம், இன்றைக்கி வந்து ஜாதகம் பார்த்துட்டு போகிறாரு. அவர் ஞாபகம் வந்துருச்சு. 10ஆம் இடத்துலையே அந்த புதன் இருந்து திசை, குரு இருந்து திசை நடக்கக்கூடியவர்கள் தொழிலில் கவனம் உங்கள் பேர்லேயே பண்ணாதீங்க. வேறு யார் பேர்லையாவது டேக் டைவர்ஷன் மாற்றி விட்ருங்க. அதே 11ஆம் இடத்துல பாதகாதிபதி இருக்கிறது, அது லாபமும் நமக்கு வந்து கைக்கு வராது. திருப்பூர்லாம் பார்த்திங்கன்னா, சார் டர்ன் ஓவர் பண்ணுறோம், நல்ல பில் போடுறோம், எதுவுமே பணம் கைக்கு வர மாட்டேங்குது சார். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த 11ஆம் இடங்கிறது மூத்த சகோதரன், அவர்னால பாதகம் வரலாம்ல. இதே 12ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா, சார் பாதகாதிபதி கெட்டு விட்டான். நிறைய ஜாதகங்களில் மிதுன லக்கணத்துக்கு நான் பார்த்தேன். அந்த 7 குரு 12இல் மறைந்து திசை நடக்கும் பொழுது மைக்ரேட் ஆகி ஒன்று வெளியில் போயிடுவீங்க, வெளிநாட்டு கணவன் அமைவான், இங்கே இருக்க முடியாதுன்னு சொன்னேன். அப்போ 12ஆம் இடம்ங்கிறது எங்கேயோ ஒரு பக்கம் இருந்தால் நல்ல ராஜயோகம், இங்கேயே இருந்தீங்கன்னா விரயம். சரி, அப்போ லக்கணம் ஏறி இருந்தால் பாதகாதிபதி லக்கணத்திலேயே இருந்து திசை நடத்துகிறார். ஜாதகர் தன்னுடைய அவர்னாலே அவருடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் இது எல்லாமே ஒன்று. அந்த பாதகாதிபதி வக்கரங்கேது பெற்றிருந்தால் நல்லது. பாதகாதிபதி வக்கரம் பெற வேண்டும், பாதகாதிபதி நீசம் பெற வேண்டும், பாதகாதிபதி 6, 8, 12இல் மறைய வேண்டும். பிரைட்டான இடங்களுக்கு வந்தால் அது உங்கள் லக்கணத்தில் இருந்ததுன்னா உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய முடிவெடுத்தல், உங்களுடைய வியூகமே உங்களுக்கு ஆபத்தாக எதிரியாக முடியும். பாதகாதிபதி 2ல் இருந்து ஃபைனான்ஸ் பண்ணால் பணம் திரும்பி வருமா? வராது. பாதகாதிபதி 2ல் இருந்தால் பேச்சில் கவனம் இருக்கணும். ஷூரிட்டி, கொலட்ரால் கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, ஜாமீன் போடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பாதகாதிபதி 2ஆம் இடம், அப்போ பல்லு, மூக்கு, இங்கே ஏதாவது நமக்கு பிரச்சனைகள் வரலாம். பாதகாதிபதி 3ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. ஆனால் இளைய சகோதரனோட கூட்டு வச்சுக்கக்கூடாது, உறவோடு நிப்பாட்டிக்கணும். அவங்களோட சேர்ந்து தொழில் பண்ணுறேன் இன்னும் இதெல்லாம் நல்ல ரிசர்ச். என்னாச்சு சார், பிஸ்னஸ் நஷ்டம் அப்படின்னு தம்பியால் நஷ்டமானது ஏன்னு ஒரு வீடியோ எடுத்தது போடுறேன். அது ஜாதகம், உதாரண ஜாதகம். அப்போ பாதகாதிபதியாக இருந்து தன்னுடைய சகோதர ஸ்தானத்திலிருந்து சகோதர ஸ்தானாதிபதியும் கெட்டு செவ்வாயும் கெட்டு, அப்போ என்ன ஆகும்? டோட்டலாக தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லக்கூடாது. தம்பியை கூட கூட்டு போனீங்கனாலே உங்கள் பிஸ்னஸ் டோட்டலாக நஷ்டமாகும். பாதகாதிபதி 4ஆம் இடத்தில் இருந்தால், இந்த பொதுவாக இந்த 7 குரு 4ஆம் இடம்ங்கிறது வீடு, வாகனங்கள், இதில் நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்கணும். 5ஆம் இடத்தில் இருந்தால் பூர்வீகத்தில் காசை போடுறது, பூர்வீக சொத்தை அடமானம் வைக்கிறது, அதை வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பண்ணி பிஸ்னஸ் லாஸ் ஆகி கடைசியில் அஸ்ட்ராலஜர்கிட்ட போனோம்னா பாதகாதிபதி பூர்வ புண்ணியத்தில் இருக்குது, தேவையில்லாமல் பையனுக்கு எடுத்து விட்டியே, தேவையில்லாமல் நீ பூர்வீக சொத்தை எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி போய் கேட்கலாம்ல, அடமானம் வச்சு அது மீட்க முடியாமல் போச்சு, புத்தி தடுமாறி போச்சு. 5 இதான். இது நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜோதிடம் என்பது வருமுன் காப்பும், வருமுன் காப்பவனே மனிதன். அப்போ இதுவுமே பாதகாதிபதி நமக்கு எங்கே இருக்கிறாருன்னு கேட்டு பழகுங்க. அந்த திசை எப்போ சார் வரும், அந்த புத்தி எப்போ சார் வரும்? பாதகாதிபதி கெட்டு இருந்தால் நமக்கு நல்லது. இப்போ 6ஆம் இடத்துல பாதகாதிபதி இருக்கிறது நல்லது தானே. அப்போ எதிரியை வந்து துவம்சமாகிடுவான், நாசமாகிடுவான், நோய் வந்து விலகிடும், கடன் இருக்கும், அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸ்திர லக்கணத்திற்கு, ரிஷப லக்கணத்திற்கு உழைப்பால் உயரக்கூடிய அற்புதமான ஒரு லக்கணம். உங்களுக்கு வந்து 11 செவ்வாய், அதாவது மிதுன லக்கணம், மிதுன லக்கணத்திற்கு அறிவை பயன்படுத்தக்கூடிய, புத்தியை பயன்படுத்தக்கூடிய, புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய, நீங்கள் வந்து மூளை உழைப்பை வைத்து வருமானம் ஈட்டக்கூடிய அற்புதமான லக்கணம் மிதுனம். அப்படிப்பட்டவருக்கு அந்த உங்கள் லக்கணாதிபதி யார்? புதன். புதனுக்கு ஆப்போசைட்டானவர் குரு. இது அறிவாளியும் புத்திசாலியும் சண்டை போட்டுக்கிட்ட கதை. நீ அறிவாளியா, நான் புத்திசாலியா?
இந்த மாதிரி அந்த மாதிரி இவங்களுக்கு வரும்பொழுது இந்த அறிவு போராகப்பட்டது எந்த இடத்துல போய் அந்த பாதகாதிபதி இருக்கிறாரோ அவங்களோட மோதல் முற்றும். இப்போ அவங்க 5ஆம் இடத்துல தானே பையன் கூட சண்டை போட்டுக்கிறது. நீ அறிவாளியா, நான் அறிவாளியா, பையன் நான் தான் அறிவாளிம்பா. அப்போ சண்டை வர்றது எதனால்? பாதகாதிபதி 9ஆம் இடத்துல இருக்குது. அப்பானால எப்போதும் பிரச்சனையாகவே இருக்கே சார். 4ஆம் இடத்துல இருக்குது. எனக்கு எங்கள் அம்மாவுக்கும் ஒத்தே போக மாட்டாங்குது கொஞ்ச நாளாக. மனைவி ஸ்தானத்தில் இருக்குது. எனக்கும் மனைவிக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. இப்போது அந்த திசை நடக்கும் பொழுதும் புத்தி நடக்கும் பொழுதும் கவனிச்சிங்கன்னா இந்த ஜோதிடத்தில் அற்புதமான ஒரு சூட்சுமங்கள்லாம் உங்களுக்கு புரிய வரும். என்ன நேயர்களே, இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு மீண்டும் சந்திக்கிறேன். ஜோதிடத்தில் பலன் சொல்ல வேண்டும், ஆரம்ப நிலை ஜோசியர், ஜோதிட மாணவர், உங்களுக்கெல்லாம் அழகாக எப்படி பலன் சொல்லணுங்கிறத வகுப்பு எடுக்க இருக்கிறேன். அது விருப்பப்பட்டவங்க என்னுடைய 9842208655 அந்த நம்பரில் நீங்கள் வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு சாட் பண்ணுவோம். 15 கிளாஸ் வகுப்பு எடுக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து 15 வாரம், 3 வாரம் ஃப்ரீ, 12 வாரம், மொத்தம் இப்போதைக்கு 24 பேருக்கு மட்டும்தான் இந்த கிளாஸ் வகுப்பு. அப்போ தான் அந்த ஜூம் மீட்டிங்கில் உங்களை எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும். குறைந்த கட்டணம், ஒரு செஷன் ஒன்றுக்கு 1000 rupees மட்டுமே. அதை நீங்கள் அழகாக உங்களுக்கு பண்ணித்தரேன். வாங்க, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி.